சீரிஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க. ஃபேன் ஓடல, நான் லாங் ஒன்றும் போறது இல்லை, லோக்கலில் தான் ஓட்டிட்டு இருக்கேங்கிறப்போ உங்களுக்கு ஃபேன் ஓடுறது அவ்வளோவா தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டிடுறீங்க. ஏதாவது ஒரு தடவை லாங் போகும்போது டெம்பரேச்சர் சிக்னல் காமிக்குது, அப்பதான் வர்றீங்க. லோக்கல்ல நீங்க ஃபேன் ஓடாம அதை கண்டுக்காம ஓட்டுறதுனால என்ன ஆகும்னா, இந்த வண்டிகளை பொறுத்த வரைக்கும் ஃபேன் ஓடாம டெம்பரேச்சர் அதிகமாகி டைமிங் செயின்லாம் போகுது. ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி டைமிங் செயின் ஏன் சம்மந்தம்லாம் போகுதுன்னு தெரியல. ஓவர் டெம்பரேச்சர் இந்த டைமிங் செயின் தாங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியும், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கு. டைமிங் செயின் போகும், டென்ஷனர் போகும். ஏன்னா டென்ஷனர்லாம் மற்ற வண்டி மாதிரி கிடையாது, உங்களுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது டென்ஷனர் எல்லாமே. கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ கூலன் சர்க்குலேட் ஆகல, மேலே சிக்னல் காமிக்குது அப்படின்னாவே இதை லேட் பண்ணாமல் உடனே பார்த்துருங்க. ஏன்னா சின்ன செலவோட போகும். ஃபேன் சின்ன செலவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் மாற்றி தான் ஆகணும். ஏன்னா 2500 கிட்ட வருது, அதோட போயிடும். இப்போ நம்ம டைமிங் செயின், டென்ஷனர், அது இதுன்னு போட்டு எல்லாமே போடும்போது லேபர்லேருந்து எல்லாமே இருக்குது, உங்களுக்கு பெரிய செலவாக தான் முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை உடனே சரி பண்ண பாருங்க. இந்த மாதிரி சீரிஸ் வண்டி வச்சிருக்கவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.